ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரைடன்ட் செஃப். இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப சிம்பிளாக நல்ல ஸ்பைஸியாக டேஸ்டியான மிளகு சம்மந்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் பேன் வச்சு அதில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிறேன். இதை நம்ம நார்மலான சன்ஃப்ளவர் ஆயிலில் செய்கிறத விட தேங்காய் எண்ணெயில் செய்தோம் அப்படின்னா அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த எண்ணெய் நல்லா சூடான பிறகு இதில் 20 காய்ந்த மிளகாய் சேர்க்குறேன். இந்த காய்ந்த மிளகாயை நான் எண்ணெயில் நல்லா வதக்கி விடுறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற போல் இந்த மிளகாயை நீங்கள் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு இது செஞ்சுடுங்க, இல்லைனா சீக்கிரமாக அது கருகிடும். இது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிறது வரைக்கும் நான் இதை நல்லா வறுத்து எடுக்கிறேன். ரொம்ப டைம் ஆகாது, இது ரொம்ப சீக்கிரமாக ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், இதெல்லாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இனி நம்ம இதை ஒரு பிளேட்டில் எடுத்துடலாம். பாருங்கள், காய்ந்த மிளகாய் எல்லாமே நல்லா எண்ணெயில் வறுத்து எடுத்து வச்சுருக்கிறேன். இது இருக்கட்டும். அடுத்து நம்ம இதே எண்ணெயவே யூஸ் பண்ணலாம். இந்த எண்ணெயில் நான் 150 கிராம் சின்ன வெங்காயம் சேர்க்குறேன். வெங்காயத்தை கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் நான் சேர்த்துருக்குறேன். இது எல்லாத்தையுமே எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த வெங்காயத்தில் உள்ள பச்சை வாசம் எல்லாம் போன பிறகு வெங்காயம் நல்லா கண்ணாடி போல் வரும். அது வரைக்கும் நம்ம இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். பெரிய வெங்காயத்தில் அவ்வளோவா டேஸ்ட் வராது, அதனால சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், வெங்காயம் எல்லாம் நல்லா வதக்கியாச்சு. அடுத்து இதில் சின்ன எலுமிச்சப்பழம் சைஸில் புளி சேர்க்குறேன். இது கூடவே 10 பல் பூண்டு கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்க்குறேன். எல்லாத்தையும் சேர்த்து மறுபடியும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இது எல்லாம் சேர்த்த பிறகு ரொம்ப நேரம் வதக்கணும்னு தேவையில்லை, 1 நிமிடம் வதக்கி விட்டாலே போதும். இந்த பூண்டில் உள்ள பச்சை வாசம் லைட்டாக போன பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். எல்லாம் நல்லா வதக்கியாச்சு. இனி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறட்டும். அடுத்து ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி எடுத்து வச்சுருந்த மிளகாய் எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். அடுத்து நம்ம வெங்காயம்லாம் வதக்கி எடுத்து வச்சுருந்ததையும் இதில் சேர்த்துடலாம். எல்லாம் நல்லா ஆறிய பிறகு இதில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். அடுத்து நம்ம இதை நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துடலாம். தண்ணி எதுவும் சேர்க்காமல் இதை நல்லா அரைத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க தேவையில்லை. இப்போ பாருங்கள், ரொம்ப சூப்பராக அரைத்து எடுத்து வச்சுருக்கிறேன். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக இல்லாமல் இந்த அளவுக்கு நீங்கள் அரைத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதோட டேஸ்ட் ரொம்ப ஸ்பைஸியாக ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிளாக 5 நிமிடத்துக்குள்ளேயே நம்ம இதை ரெடி பண்ணிடலாம். இதை நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே போல் சூடான சாதத்தில் சைட் டிஷ்ஷாக சாப்பிட்றதுக்கும் இது ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்ட்டாக நல்ல ஈஸியான மிளகு சம்மந்தி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு சுவையான ரெசிபியோடு விரைவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.